ஜோசியக்காரன் 2025 லாட்ரி யோகம்னு சொல்கிறான், புதையல் யோகம் அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும், இந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே நடக்க மாட்டேந்தே. சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்க வேண்டியதாக இருக்குது. 23 நாள் ஓடி போச்சு ஜனவரியில். இனியாவது ஒன்றாவது நடக்குதான்னு பார்ப்போம், இல்லை இப்படியே போகுதான்னு பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது நடந்ததா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏண்டா கத்துற? அதுவா, அந்த தெருவில் எவனோ கத்திட்டு இருக்கான், அதனால தான் நான் திரும்ப கத்துறேன். நம்ம தெருவை காப்பாற்றுறது நம்ம பழப்பு தானே, அதனால தான் கத்துறேன். யாரா கத்துறது கொஞ்சம் சொல்லு. ஐடிகேடா? ஐடிகேவா? அது யாரு? அதுக்கு தான் என்ன மாதிரி கான்வெண்ட்டில் படிக்கணும்னு சொல்கிறது. ஐடிகேன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அது கூட தெரியல பார். அதுக்கு தான் நான் நிறைய பணம் செலவழித்து பெரிய பெரிய கான்வெண்ட்லலாம் படித்தேன். நீ அது மாதிரி படிக்காததால உனக்கு இங்கிலீஷே தெரியல. போடா அங்கிட்டு. அம்மா, எல்லாரும் வெள்ளையாக இருக்காங்க, நீயும் வெள்ளையாக இருக்க, அப்புறம் எதுக்குமா என்னை மட்டும் கருப்பாக பெத்த? என்னையும் அண்ணனையும் கருப்பாக பெற்றுட்டியே, எப்படி இது நியாயம்? ஆமாம் பப்பிம்மா, நான் கூட கேட்கணும்னு நினச்சேன். அம்மா நம்மளை கருப்பாக பெற்றுட்டாங்க, அவங்க மட்டும் வெள்ளையாக இருக்காங்க, நியாயமா இது? சரியான கேள்வி கேட்டேன். அதுவா, வெள்ளையாக இருக்கிறதால நான் அடிக்கடி குளிக்க வேண்டியதாக இருக்குது, உங்களை வேற குளிப்பாட்டணும்ல, அதுக்காக தான் கருப்பாக பெற்றேன். இப்போ பாருங்கள், நீங்கள் 7 நாள் குளிக்கலைன்னா கூட ஒன்றும் தெரியல. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா இவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்ம குடைவாங்க. எடு ஜூட், ஓடு ஓடு ஓடு. நேற்று என்னை ஏம்மா கருப்பாக பெத்த அப்படின்னு ஒரு காமெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த காமெடி வீடியோவில் வந்த குட்டி பப்பி தான் இது. இன்றைக்கி வாக்கிங் போகும்போது பார்த்தா ஏதோ வண்டியோ ஏதோ அடிச்சிச்சா என்னன்னு தெரியல, அந்த குட்டி பப்பி செத்து போயிருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப கவலையாக கஷ்டமாக போச்சு. இது எதை உணர்த்துது அப்படின்னா, நாம் எல்லோருமே போகும்போதும் வரும்போதும் கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் இது உணர்த்துது. கவனமாக இருங்க நண்பர்களே. இன்னொரு குட்டி பப்பிக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா காலில் அடிபட்டிருக்கு பாருங்கள். சரி மேரி பிஸ்கெட் கொடுக்கலாம் அப்படின்னு போனேன். பார்த்தா அந்த குட்டி பப்பிக்கு காலில் அடிபட்டிருக்கு. அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, ஒரு குட்டி பப்பி செத்து போயிருந்தது. இன்னொரு குட்டி பப்பிக்கு காலில் அடிபட்டிருக்கு. அந்த குட்டி பப்பிக்கு மேரி பிஸ்கெட் சாப்பிட தெரில. ஃபஸ்ட்டு வாங்கி கீழே போட்டுச்சு, அதுக்கப்புறம் மெதுவாக சாப்பிட்டுச்சு. இன்னொரு குட்டி பப்பியும் அதே கலரில் இருக்குது, அது மேரி பிஸ்கெட்டை மெதுவாக அதுவும் சாப்பிட்டுச்சு. ஒரு சிலர் எப்படி குட்டி பப்பி செத்து போச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக வாக்கிங் போகும்போது தான் நான் பார்ப்பேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான், அதனால் வாக்கிங் போகும்போது பார்க்கும்போது தான் அந்த குட்டி பப்பி செத்து போயிருந்தது. ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ வண்டி தெரியாமல் இடித்ததால் செத்து போயிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த தெரு அப்படின்றதால என்னை பார்த்ததும் முதல்ல ஆக்ரோஷமாக குலைச்சிதுங்க 2 குட்டி பப்பிங்களும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெண்டாகி பிஸ்கெட்டை வாங்கிக்கிட்டாங்க. அனில்மா, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மரத்துக்கே போகிறேன். உன்னாலலாம் இது பண்ண முடியாது, வீடியோ பார்க்குறவங்களாலையும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. பாய். இதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு ஒத்துக்கினீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உண்மையை யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பாய். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தொலை உயர்த்து